எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போறோம். பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணிக்கலாங்க. அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா பெரட்டி ஓரமா வச்சுக்கலாங்க. ஒரு குண்டை தயிர் எடுத்து அது கூட மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு உப்பும் போட்டு நல்லா கலக்கி ஓரமா வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 3 பெருசா எடுத்து அதையும் சாப்பர் வச்சு கட் பண்ணோம்னா கொஞ்சம் சின்ன சின்னதா வருங்க. இல்ல கத்திலேயே கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பன்னீர் இது பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை எண்ணெயில போட்டு பெரட்டி எடுத்துடலாங்க. லைட்டா கலந்து வந்தோடனே எடுத்துட்டு அதே எண்ணெயில வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது சைட்ல நான் கொஞ்சம் முந்திரி ஊற வச்சிருந்தேங்க. ஊற வச்சு அதையும் அரைச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதுல ஊத்திக்கலாங்க. தயிரை அப்படியே ஊத்திட்டு சிம்ல வச்சிடலாங்க. சிம்ல வைக்கலன்னா பிரித்து போயிருங்க. சிம்ல வச்சு கலக்கி கை விடாம கலக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரிக்காது. அப்புறம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இந்த முந்திரி அரைச்சதையும் உள்ள ஊத்திட்டு பன்னீரை வறுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் எடுத்து உள்ள போட்டுக்கலாங்க. இது செம்ம டேஸ்டா இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.